இந்த வீடியோல ஃபைன் டியூனிங் வெர்சஸ் ரேக் ரொம்ப டீடைல்டா பார்க்கலாம். இன் கேஸ் ரேக் பத்தி உங்களுக்கு டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி ரேக் பத்தி போட்டிருக்கோம். மறக்காம அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவோட எண்ட்ல உங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஃபைன் டியூனிங் பெஸ்டா ஒர்க் ஆகுமா இல்ல ரேக் ஒர்க் ஆகுமா இல்ல ஹைபிரிட் தான் பெஸ்டா அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். இந்த வீடியோ முடியும் போது ஃபைன் டியூனிங்னா என்ன, ஃபைன் டியூனிங்க்கும் ரேக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ், உங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபைன் டியூனிங் தேவைப்படுதா இல்ல ரேக் தேவைப்படுதா இல்ல ரெண்டையுமே மியர்ஜ் பண்ணி பண்றது பெட்டர் ஸ்ட்ராட்டஜியா, எந்த ஸ்ட்ராட்டஜி உங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒர்க் ஆகுதுன்னு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபைன் டியூனிங் ப்ராசஸை புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரேகோட குட்டி ஓவர்வியூ பார்த்துக்கலாம். ரேக் அப்படின்றது ரெட்ரைவல் ஆர்குமெண்டட் ஜெனரேட்டிவ், அதாவது ஒரு எல்எல்எம் மாடலோட ஹெல்ப் மூலியமா நம்ம டாக்குமெண்ட்டை புஷ் பண்ணி எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே அந்த ரெட்ரைவ் பண்ணிட்டு வந்து கொடுக்கறது தான் ரேக். இந்த ரேக் ப்ராசஸ்ல நாலேஜ் பேஸ் வேணும், அந்த நாலேஜ் பேஸ் வெக்டார் ஃபார்மா கன்வெர்ட் ஆகணும். அப்புறம் தான் யூசர் கேட்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் அந்த வெக்டார் ஃபார்மை ரெஃபர் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த ரேக்ல என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா அந்த ரெட்ரைவல் டைம் அப்படின்றது இதுல கன்சியூம் ஆகும். பேரலா ஃபைன் டியூனிங்கோட ப்ரொசீஜர் என்னன்னா, இங்க நீங்க எந்த ஒரு நாலேஜ் பேஸுமே எக்ஸ்டர்னலா கொடுக்க வேணாம். நம்ம பிசினஸ் டேட்டாவை ஒரு ப்ரீ ட்ரெயின்ட் எல்எல்எம் மாடல்ல கனெக்ட் பண்ணி வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணி பியூரா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா எந்த ஒரு ட்ரைவல் ப்ராசஸுமே இல்லாம நம்மளுக்கு ஆன்சர் பண்ண போறது தான் ஃபைன் டியூனிங்கான ப்ரொசீஜர். இன்னொரு டிஃப்ரெண்ட் என்னன்னா, ஃபைன் டியூனிங் மாடலுக்கு ட்ரைனிங் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதே ரேக் ப்ரொசீஜருக்கு நீங்கள் எந்த ஒரு ட்ரைனிங் ப்ராசஸும் பண்ண வேணாம். ஜஸ்ட் உங்களோட எக்ஸ்டர்னல் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்கன்னா போதும், அதுவே வெக்டார் கிரியேட் பண்ணி உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் ரெட்ரைவ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். இதை இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு சினாரியோ எடுத்துக்கலாம். ஒரு சினாரியோல ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்குமெண்ட்ஸ்க்கு ஃபிக்ஸ்டு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. இந்த ஃபிக்ஸ்டு ப்ரோட்டோகால்ஸுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா ரேக் முறைப்படி போகணும்னு எந்த அவசியம் இல்லை. இந்த ஒரு டேட்டா எனக்கு எப்பயுமே ஃபிக்ஸ்டா இருக்க போகுது அப்படின்னா நீங்க ஃபைன் டியூனிங் ப்ரொசீஜர்ல உங்க மாடலை ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் இதுல உங்களுக்கு வந்து காஸ்ட் கட்டிங் ஆகும். ஏன் அப்படின்னா உங்களோட ப்ரீ ட்ரெயின்ட் எல்எல்எம் மாடல்ல நீங்களே ஃபைன் டியூனிங் பண்றதுனால ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு வெக்டார் டிபிக்கான காஸ்ட்டும் ரெட்ரைவல் காஸ்ட்டும் நல்லாவே கம்மியாகும். நெக்ஸ்ட் சினாரியோ, உங்க பிசினஸுக்கு எவ்ரி டைம் உங்களோட இன்ஃபர்மேஷன் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் மந்த் வேற டாரிஃப் வச்சிருக்காங்க, செகண்ட் மந்த் வேற டாரிஃப் மாறும் அப்படின்னா அந்த டைம் உங்களுக்கு ஃபைன் டியூனிங் செட்டே ஆகாது. யூ ஹாவ் டு ஸ்டிக் வித் ரேக் ப்ரொசீஜர். தேர்ட் சினாரியோ பார்ப்போம். இன்கேஸ் உங்களோட பிசினஸ்ல சில விஷயங்கள் ரொம்பவே ஃபிக்ஸ்ட், சில விஷயங்கள் மட்டும்தான் ஃப்ரீக்வெண்டா மாறும்னா அந்த ஃபிக்ஸ்டான விஷயத்த ஒரே ரெக்குயர்மெண்ட்ல பாதி ப்ராசஸ்க்கு ஃபைன் டியூனிங்கும் பாதி ப்ராசஸுக்கு ரேக்கும் யூஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு பேர் தான் ஹைபிரிட் மெத்தட். உங்களுக்கு காஸ்ட் கட்டிங்ல இருந்து ரெட்ரிவல் டைம் வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே கம்மியாகும். பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்குயர்மெண்ட் உங்களுக்கு ஃபைன் டியூனிங்கா ரேகா இல்ல ஹைபிரிட் மெத்தட் பெஸ்டான்றதை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு டிப்ஸ் வேணும்னா, உங்களோட டாக்குமெண்ட் ரொம்ப ஸ்மால் டேட்டாவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபைன் டியூனிங் பண்ணி பார்க்குறது பெஸ்ட்டு. அதே இது உங்களோட டேட்டா ரொம்ப லார்ஜாக இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரேக் செம்மையாக சூட் ஆகும். ஏன்னா ரேக்குக்கு நீங்கள் எந்த ஒரு ப்ரீ ப்ராசஸிங்குமே பண்ண வேண்டாம். அதே இது நீங்கள் ஃபைன் டியூனிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ரீ ப்ராசஸிங் டெக்னிக் நிறையவே இருக்குது. ஸோ ஸ்மால் டேட்டாவுக்கு ஃபைன் டியூனிங்கும் லார்ஜ் டேட்டாவுக்கு ரேக் போகிறது இட்ஸ் a குட் மெத்தட். ஐ மிஸ்ஸஸ் ரம்ஷரனிகே, த ஃபவுண்டர் ஆஃப் ஹோப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் தமிழில் ஏஐ டேட்டா சயின்ஸ் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் வித் மென்டர்ஷிப் ப்ரோக்ராமோட சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இன்கேஸ் நீங்களும் இந்த ரேகை பற்றி கற்றுக்கணும், ஃபைன் டியூனிங் ப்ரொசீஜரும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, மோர் ஓவர் நீங்கள் ஒரு ஏஐல கிளாரிட்டியே இல்லாமல் இருக்கீங்கன்னா ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் என்கிட்ட கற்றுக்கிறது மூலயமா நீங்களும் ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் ரீச் பண்ணலாம். அஸ் ஆஃப் நவ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருமே 60 to 70+ ரெப்போசிட்டரிக்கு மேலே கிட்டப்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ த திங் இஸ் வி டோன்ட் டீச் ஒன்லி தியரி, வி மோர் ஓவர் இன்டு ஹேண்ட்ஸ் ஆன். இன்கேஸ் நீங்கள் என் மென்டர்ஷிப்பில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக 2 hours வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அந்த 2 hours வெபினார் அட்டன் பண்ணுங்கள். அதில் நான் 1 hour உங்களுக்கு ஏஐ பற்றி கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன். அது உங்களுக்கு சூட் ஆகுமா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மோர் ஓவர் அது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளம் உங்களோட ஒர்க்கில் ஃபேஸ் பண்ணாலும் அதுக்கு ஏஐ பேஸ்டு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான ஃபர்ஸ்ட் சீக்ரெட்டை அந்த வெபினார்ல ரிவீல் பண்ணியிருப்பேன். அந்த வெபினாரோட எண்டில் என் கூட நீங்கள் 1-to-1 கால் புக் பண்ணி உங்களுக்கான கஸ்டமைஸ்ட் ஏஐ கரியர் பார்த்து என் கூட வாங்கிக்கலாம். உங்கள் ஏஐ ஜர்னியை என் கூட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க.